அண்ட் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் இந்த விழாக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஸ்பீச்சு, ஆதவர்ஜனோட ஸ்பீச்சுக்கு எதிராக வந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த ஆளுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரில் உட்காந்துருக்கோம் நிருபல் கேட்டப்போ ஆதவர்ஜனாவை பற்றி வந்து சொன்னாங்க. ஸோ ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தியும் ஸ்டாலினையும் நாங்கள் வரவழைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லாமல் சீமானை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, அப்புறம் புது தகவலாக இருக்கு. அப்புறம் சீமான்கிட்ட போய் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கூட வரப்போகிறாருன்னு ஆளை விட்டுருங்கன்ட்டார். அவர் அந்த ஸ்டேஜில் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்படி பல்வேறு கணக்குகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து செட்டில் டவுன் ஆன நபர் தான் விஜய். எவ்வளோ பேர் ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரியாக்ஷன் வந்து ஏன் நான் முக்கியமாக பார்க்குறேன்னா, விஜயர்களோட அரசியல் பிரவேசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மாநாட்டில் பேசினது பார்த்தீங்களா, இன்னும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மாதிரி தட்டி கழிக்கிற மாதிரியே பேசிட்டு ஒரு நான் என்ன சொல்கிறேன், யாருங்க அந்த ஐடியா கொடுக்குறது? என்னது ஒரு கிணக்கு இருக்க மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு ஒன்லைனில் ஒரு பதில், ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு 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 அடிப்படை கூட இருக்காது. இல்லைங்க, இப்போ விஜயை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. ஆதவர்ஜனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆளுக்கு அறிவு இல்லாமல் பேசிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, இவருக்கு ரொம்ப அறிவு இருக்காம. அவர் உன்னை மாதிரி 3 முறை 4 முறை எம்எல்ஏக்களாக தேர்வு செய்தவர்களை ஏன் துணை முதலமைச்சராக்கல? நீ எப்படி துணை முதலமைச்சரானாய்? பிறப்பால் தானே. அதைத்தான் ஆதவர்ஜுன் சொல்றாரு. பட் ஏதோ கோவமா இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த ஆளுக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டாரு. இவங்க எல்லாருமே கோவமா இருக்காங்க. இந்த உதவாநிதி கோவமா இருக்காப்ல, ஸ்டாலின் கோவமாக இருக்காப்புல, டிவியில் வரக்கூடிய அந்த டிபேட்டில் வரக்கூடியவர்களும் கோவமாக தான் இருக்காங்க. ஏன் நீங்கள் கோவப்படணும்? பிறப்பால் மட்டுமே ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. பிறப்பால் மட்டுமே முதலமைச்சர் ஆகவில்லை, அது பிறப்பால் மட்டுமே அந்த தகுதி இருக்கும் என்றால் அது ஏற்கக்கூடாது என்று ஆதவர்ஜுனா சொல்கிறார். நியாயம் தானே? நீ கருணாநிதி பேரன் இல்லைன்னா உன் காலில் வந்து விழுவாரா? அப்போ அது பிறப்பால் கிடைத்த ப்ரிவிலேஜ் தானே. அப்பா எதற்காக உன் மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு அசம்பிளிக்குள்ளே? இருக்கையிலேருந்து எழுந்து பாதி எழுந்து ஏன் இப்படி சொல்கிறாரு? அப்போ அது பிறப்பால் கிடைத்த ப்ரிவிலேஜ் தானே. என்ன உன் மகள் என்ன காரைக்கால் அம்மையாரா எழுந்து நின்று வணக்கம் சொல்வதற்கு? ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சர் ஆகும் பொழுது விஜய் என்ன ஜிபி முத்து, கூல் சுரேஷ் இவங்க கூட ஆசைப்படலாம். என்ன தப்பு இருக்கு? ஜிபி முத்து, கூல் சுரேஷ் எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறீங்க. ஸ்டாலினோட ஒப்பிடும்பொழுது இவங்க எல்லாரும் ஒரே தட்டில் தான். சீமான் எப்படி அந்த 20 லட்சம் காரில் செல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டாலின் எப்படி 4 கோடி ரூபாய் காரில் செல்கிறாருன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலின் உழைத்து சம்பாதித்தாரா? ஸ்டாலின் கல்லூரி காலத்துக்கு போனாருன்னு தெரியும், கல்லூரி காலம் வரைக்கும் தெரியும். கல்லூரி காலத்தில் என்ன பண்ணாருன்றது தெரியாது. சரி, கல்லூரி காலத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் எங்கேயாவது வேலைக்கு போனாரா? உழைச்சி சம்பாதிச்சாரா? எப்படி அவருக்கு செனட் ஆஃப் ரோடில் எவ்வளோ பெரிய வீடு வந்துச்சு? ஸ்டாலின் எங்கே சம்பாதித்தார்? எப்படி அவருக்கு செனட் ஆஃப் ரோடில் வீடு வந்துச்சு? யாராவது கேட்டிருக்கோமா? செனட் ஆஃப் ரோடுன்ற சாதாரணமான விஷயமா? அது எப்படிங்க வீடு வந்துச்சு? எம்எல்ஏ சம்பாதிச்சில் வாங்க முடியுமா? பல கோடி ரூபாய் வீடுங்க அது. ஒரு எம்எல்ஏ சம்பாதித்தில் ஒருத்தர் வாங்க முடியுமா? அதை வேளாச்சேரியில் வீடு எப்படி வந்துச்சு? வாங்க முடியுமா உங்களால்? 4 கோடி ரூபாய் கார் அவருடைய மகளுடைய பேரில், அந்த நிறுவனத்தின் பேரில் அந்த கார் வாங்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது 2017 ஒரு நிறுவனம் துவங்கி நீங்கள் 4 கோடி ரூபாய் கார் வாங்க முடியுமா? இடமலம் நேயர்களே வணக்கம். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்த மைல்ஸ்டோனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட உதவியோட தொடர்ந்து நாங்கள் போட்டுட்ருக்க மாதிரி முழு மனதோட உண்மைத்தன்மை மாறாத காணொலிகள் பதியணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தேவை. வணக்கம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ நாங்களும் நிறைய பேர் வந்துட்டோம் இடமலமுக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி கமுக்கமாக உட்காந்துருக்கீங்களே, எதுவும் சொல்ல மாட்டீங்க. இப்படிலாம் கும்பிடு போட்டு எதுவும் போஸ்ட்லாம் போட மாட்டீங்களா? 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சல் கேம்பெயின், அதாவது என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கேன்சல் கேம்பெயின், அதுக்கப்புறம் பாய்காட் கால், இதெல்லாம் கடந்து இது வந்திருக்கு. ஒன் திங் நட் 1000 பேர் பார்த்தாலும், 1 லட்சம் பேர் பார்த்தாலும், 10,000 பேர் பார்த்தாலும், 10 பேர் பார்த்தாலும் யாருமே பார்க்கலனாலும் நாம் மனசை தோணுதை பேசுவோம் அப்படின்னு நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற. ஆமாம், அதை வந்து நம்ம வந்து ஒரு பிரின்சிபலாகவே வச்சிட்ருக்க காரணமாக தான் ஐ டேக் இட் லைட்லி. ஐ மீன் ஐ எம் தேங்க்ஃபுல் தட் 1 லேக் பீப்புள் ஹேவ் சப்ஸ்கிரைப். இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றிகள், மனமார்ந்த நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய கருத்து என்பது போய் சேரணும் மக்கள்கிட்ட அப்படின்றது தான் எதிர்பார்ப்பை தவிர்த்து மக்களுக்கு பிடித்ததை மட்டும் பேசுவது
அப்படின்றது நம்முடைய வழக்கம் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேங்க. இப்படி ஒரு சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேர்றது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய செகண்ட் சேனல் மாதிரி தான் எனக்கு. ஏன்னா நான் பொலிட்டிக்கல் சேனல் வச்சில்லை, நம்ம வேறு மாதிரி பாட்காஸ்ட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து வர்றது வந்து என்னோட சேனலுக்கு ஏன்னா எவ்வளோ கஷ்டம் பொலிட்டிக்கல் ஆடியன்ஸை பிடிக்கிறது அப்படின்னு தெரியும். அதுவும் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு ஈகோ சேம்பருக்கு மட்டும் நம்ம வந்து பேசிட்டு போனோம்னு வைங்களேன், அது ரொம்ப ஈஸி. இப்போ நிறைய சேனல்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய பார்ட்டிக்காக மட்டும் பேசுகிறது, அது மட்டும் பேசிட்டு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா அந்த பார்ட்டி ஆளுங்கள்லாம் ஃபுல்லாக வந்து குமிஞ்சிடுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. அது ஆமாம், இது இப்படி தான் வந்து அது ரொம்ப ஈஸி. நான் அப்படி பண்ணாமல் முக்கியமாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது இந்த பர்டிகுலர் தியரி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் நம்ம வந்து இயங்க மாட்டோம், நம்ம பயணிக்க மாட்டோம், அப்போ அதிலேருந்து நம்ம மாறுவோம், அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காண்பிப்போம் அப்படின்னும் பொழுது நிறைய எதிர்ப்பு வரும். ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம பாய்காட் பண்ணணும், இல்லை இதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கேம்பெயினாகவே எடுத்துகிட்டு போனாங்க. அதையெல்லாம் கடந்து இது நடுவில் பார்த்திங்கன்னா 2 முறை சிறைக்கு வேறு போயிட்டேன். அப்போது ஒரு முறை வந்து 7 மாதம் இல்லை. அப்போ 7 மாதம் இல்லாத போதும் இந்த சேனல் அப்படியே தான் எப்படி இயங்க முடியுமோ, அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ, குறைந்தபட்சம் ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ பண்ணி அதை ஆக்டிவாக வச்சுருந்தாங்க. அப்புறம் திரும்பி வந்து ரிவைவ் பண்ணி இட்ஸ் பீன் அ டிஃபிகல்ட் டாஸ்க். இந்த 1 லட்சம் வியூவர்ஸ் வருதுன்றதுக்கு இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸ் பின்தொடர்பாளர்கள் வருதுன்றது மற்றவர்கள் வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் பண்ணுறதுக்கு நிகரானதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு எதிராக ஒரு எதிர்நீச்சல் போட்டு கொண்டு வந்திருக்கிறதுன்றது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த டீமோடைய இடமலம் டீமில் இருக்க எல்லாரோடைய மிகப்பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்னடா இது சுய புகழ் பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ நல்லா ஓடிட்டோம், அப்புறம் வந்து ஒரு ஜெயிச்சிட்டோம்னா ஒரு செகண்ட் அதை என்ஜாய் பண்ணலாம்னா அப்புறம் அந்த ஓட்டமே எதுக்குன்ற மாதிரி. சுய புகழே இல்லை, எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய உழைப்பை வந்து நம்மளுடைய சாதனையை நம்ம சொல்லி தானே ஆகணும். ஒரு சின்ன ரெக்கக்னிஷன், அதில் சந்தோஷப்பட்டுக்கிறது ஒரு சின்ன புள்ளத்தனமான சந்தோஷம் தான், ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. சரி, அடுத்து திரும்பவும் ஓடுவோம் அடுத்த மைல்ஸ்டோனை நோக்கி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். ஆதவ் அர்ஜுனா அவரோட அந்த புக்கு வெளியிட்ட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா விகடன் உடைய அந்த கேமை பற்றி யாருமே வந்து பேசவே இல்லை. விகடன் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் விகடனுக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் என்ன, அவங்களுக்கு இதில் என்ன ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறையா பார்வை தான் இருக்குது. அண்ட் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் இந்த விழாக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஸ்பீச்சு, ஆதவ் அர்ஜுனோட ஸ்பீச்சுக்கு எதிராக வந்து நிறைய கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த ஆளுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரில் உட்காந்துருக்கோம் நிருபல் கேட்டப்போ ஆதவ் அர்ஜுனாவை பற்றி வந்து சொன்னார். நல்லவேளை விஜயை பற்றி வந்து எதாவது கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு தெரியல. அண்ட் கனிமொழியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. செல்வ பெருந்தகையாக இருக்கலாம், சேகர் பாபு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அந்த விஜயோட. ஒவ்வொன்றா பார்ப்போம் ப்ளீஸ். முதல்ல அந்த விகடன் அவங்களோட கேம் என்ன, அவங்க என்ன ட்ரை பண்ணிருக்காங்க. விகடனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதில் ஒன்றுமே பெரிய ரோல் இல்லைங்க. விகடனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரோல் என்னென்னா அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க, விகடன் பதிப்பகம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம். ஆதவ் அர்ஜுன் தரப்பிலிருந்து எனக்கு வரக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு விகடனுக்கு. ஓகே, எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் பிராண்டோட நம்ம நேம் அசோசியேட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விகடன் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் தரப்பு வந்து நிறைய பேரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க, ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். சாரி டு இன்டரப்ட், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணீங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வெளில வந்துருவார் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எடுத்த அந்த வீடியோவில். இப்போ வந்து ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ அதை நம்ம எதிர்பார்த்தது தானே. ஸோ ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தியையும் ஸ்டாலினையும் நாங்கள் வரவழைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லாமல் சீமானை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, அப்புறம் புது தகவலாக இருக்குது. அப்புறம் சீமான்கிட்ட போய் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கூட வரப்போகிறாருன்னு, ஆளை விட்டுருங்கன்ட்டார் அவர் அந்த ஸ்டேஜில் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்படி பல்வேறு கணக்குகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து செட்டில் டவுன் ஆன நபர் தான் விஜய். அதனால தான் திருமாவளவன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறார். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி வராருனாக்க ராகுல் காந்தி ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வருவார், இல்லை ஸ்டாலின் ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வந்து ராகுல் காந்தி கொடுப்பாரு. இந்த மாதிரியான ட்ராமாலாம் நடக்கும் அங்கே மேடையில். ஸோ திருமாவளவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றதுனால தான் அவர் ஒத்துக்கிட்டார் இந்த ஃபங்க்ஷனுக்கு. பட் இதெல்லாம் செட் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ட்ராப் செய்யப்பட்டு, ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுது அக்கார்டிங் டு திருமாவளவனே. ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்னு ஒரு ஆசை.
அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கனாக்க அதுக்கான வாய்ப்பை அவங்க வழங்கலை. திமுக அதற்கு உடன்படலை. விசிகாவிலேயே அவர் நின்னாலும் கூட அவர் நிற்பதுக்கு நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்றதான் பிரச்சனையே. ஸோ ஆதவ் அர்ஜுன் எல்லா இதுவும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு செட்டில் பண்ணுறார். செட்டில் டவுன் விஜய். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் காய் நகர்த்தலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு அரசியல் காய் நகர்த்தலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் இதையெல்லாம் செய்யலாம். சரி, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் அது விஜயை கொண்டு வராங்க. விஜயை கொண்டு வந்து அந்த மேடையில் ஏற்றுறாங்க. விஜய் வராரு. விஜய் வருதுனால திருமாவளவன் வரமாட்டேன்னு சொன்னது வந்து அபத்தம். ஏன்னா அது வந்து ஒரு புத்தக வெளியீடு தான். இல்லை, அந்த விழாக்கு முன்னாடி வந்து ஒரு அறிக்கை வந்து 3 பக்கம் 4 பக்கம் கொடுத்துருந்தாரு. அதற்கு அப்புறமும் சில கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ திருமாவளவனோட கமெண்ட்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை. சனாதன சக்தி அதான் விகடன் தான் சொல்கிறாருன்னு நான் நினைச்சேன். இல்லை இல்லைங்க, இதில் சனாதனத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நிகழ்ச்சி வந்து அம்பேத்கருடைய புத்தகம், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம். அந்த நிகழ்ச்சியில் விகடன் இருக்க போகிறாங்க, பரட்ட சந்துரு இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆனந்த் டெல்டும்டே. ஆனந்த் என்பது உன் பெயர், டெல்டும்டே என்பது என்ன நீ படித்து வாங்கிய பட்டமா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அவரையும் அழைக்கிறாங்க. ஸோ அவர் வராது. அடுத்து இவர் பேர் என்ன, விஜய், ஆதவ் அர்ஜுன், இவங்க தான் மேடையில் இருக்க போகிறாங்க. இவங்க தான் மேடையை அலங்கரிக்க போகிறாங்க. அலாங் வித் விகடன் ஸ்ரீனிவாசனோட இவங்க எல்லாரும் மேடையை அலங்கரிக்க போகிறாங்க. இவ்வளவு தான் வந்து பேசப்பட்டிருக்கு. இங்கே திருமாவளவன் வராருன்னு வைங்க. அப்போ திருமாவளவன் வந்தால் முதல்ல அந்த புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தது. அதன் முதல் பிரதியை தான் யார் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றதுல இங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் யார் யாரெல்லாம் கூப்பிடலான்னா, ஆதவ் அர்ஜுன் பிளான் பண்ணது என்னென்னாக்கா ஒரு கேலக்ஸி ஆஃப் லீடர்ஸ், எல்லா தரப்புல இருந்தும் நம்ம தலைவர்களை அழைத்து அவர்களை அங்கே அமர்த்தி ஒரு பெரிய மேடையை உருவாக்க. ஏன்னா அது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற அந்த பிராண்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு புஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. இதெல்லாம் செட் ஆகலை. அது நடுவில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து, பாராளுமன்ற தேர்தலில் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்ன உடனே இவர் உடனே சரி அப்போ இவங்க எல்லாரையும் நம்ம சேலஞ்சு பண்ணுற மாதிரி, இவர்களுக்கே சவால் விடுற மாதிரி நம்ம இறங்குவோம்னு சொல்லிட்டு தான் அவர் இறங்குறார். அப்படி அவர் இறங்கி தேர்வு செய்யப்பட்ட நபர் விஜய். விஜயும் அதுக்கு இசைவு தெரிவிக்கிறார். திருமாவளவன் வருவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் திமுக தரப்புலேருந்து ப்ரெஷர் போடப்படுது. எனக்கு யாரும் அழுத்தம் தரவில்லை, எனக்கு யாரும் அழுத்தம் தரவில்லைன்னு சொல்லும்போது தெரிய வேண்டாமா அழுத்தம் தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? நீங்கள் எதுக்காக சொல்லணும் எனக்கு யாரும் அழுத்தமெல்லாம் தரவில்லை? நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நான் ஒரு கட்சி தலைவருங்க. என்கிட்ட வந்து ஒருவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரலாமா வேணாமான்னு கேட்குறாரு. என் கட்சியாளாகவே இருந்தாலும் வரதும் வராதும் ஏன் இஷ்டம். வர முடியாதுன்னா வர முடியாது தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரேன்னு சொல்லியே கூட நான் வரமாட்டேன். என்ன இப்படி சொல்கிறவன் தான் தலைவன். அதை விட்டுவிட்டு எனக்கு யாரும் அழுத்தம் தரவில்லை, எனக்கு தருவும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், அப்படி எதுவும் தரப்படவில்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சித்தார்கள், அதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. உன்னை கருவியாக பயன்படுத்தலை. உன்னை எதிர்க்கட்சிகள் உன்னை கருவியாக பயன்படுத்துவதை கூட விரும்பாத நீ எதனால் நீ வந்து திமுகவுடைய மிதியடியாக இருக்கிறாய்? திமுக அவனை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது? இந்த கேள்வியெல்லாம் வரும்ல. ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ திருமாவளவன் வந்து வழியை வந்து இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. யாரை நீ குஷிப்படுத்துவதற்காக இவ்வளோ, யாரை சமாதானப்படுத்துவதற்காக நீ இவ்வளோ விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க? ஒரு பேட்டியில் அவரே சொல்கிறார், திமுக என்னை நன்றாக கவனித்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கிறாங்கன்னா மரியாதை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அப்போ அதனால் நீ வந்து அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக மேலே விழுந்து நீ இதை பேசுகிற. ஆதவ் அர்ஜுன் திருமாவோடைய அனுமதி இல்லாமல் பேசியிருப்பாரான்றது கேள்வி. இல்லை என்பது என்னுடைய அனுமானம். ஓகே, இப்போ விளக்கம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி நான் நாடகம் விளக்கம் கேட்குறேன். நீ அனுப்ப போகிற வெளியிலன்னா அனுப்பிட்டு போயேன்பா. இது என்ன பெரிய விளக்கம் கேட்டான்? இது திருமாவளவன் இப்போ இல்லை, காலங்காலமாக செய்வார். இவருடைய கட்சியில் ரவிக்குமார் இருக்கார் இல்லையா? ரவிக்குமாரை வச்சு திமுகவே சாடுவார். த வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் வந்து அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்வார்னா, ரவிக்குமாரை வச்சு திமுகவை சாடுவது. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டாங்கன்னா ஈவேராவை சாடுவது. ரவிக்குமாரை வைத்து ஈவேராவை சாடுவார். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் ஏங்க அவர் என் கட்சியில் இருக்காருங்க, அது அவருடைய கருத்து, அதுக்கு நான் உடன்படலை, இருந்தாலும் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தாமல் அவர் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு போவார். இது வந்து திருமாவளவனுக்கு வழக்கம்தான். ஸோ நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா விதமான அரசியலையும் விளையாட வேண்டும்னு திருமாவளவன் நினைக்கிறார்.
அதுக்கு ஆதவ அர்ஜுனும் புரிந்து வைத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்துகிறார். நாளைக்கு இவங்க கட்சியிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்கன்னாக்கா திமுகவோட நிர்பந்தம் தான். அந்த நிர்பந்தத்தின் காரணமாக வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ற ஒரு இந்த பில்டப் நாங்கள் கலந்து ஆலோசிப்போம், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் பேசுவோம். ஏன் ஃபோனில் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசி முடிவெடு, தூக்கி வெளில போடு. சரி, இப்போது இந்த கருத்து நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசலாம்னு சொன்னீங்க. என்ன தான் வந்து செல்வ பெருந்தகை சேகர் பாபு வந்து 200ன்னு சொல்லிட்டாரு, 234 அடிப்போம் அப்படின்னு வந்து 224ன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பாவம் தெரியல 234 இருக்குன்ட்டு. இல்லைங்க, வாய் தவறி வந்திருக்கும் அது. அப்புறம் கனிமொழி அவர்கள் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு மேடை பேச்சுலையும் சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் மீட்லேயும் ஏர்போர்ட்டில் பேசியிருக்காங்க. சும்மா வந்து வாய்க்கு வந்தது மேடை கிடச்சிருச்சுலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாரும் சொல்லணும். கனிமொழி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் இருமாப்புடன் சொல்கிறேன், இருமாப்புடன் உங்கள் உரிமையை கேட்டு பெறுங்கள். உங்கள் கட்சியில் முதலமைச்சர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? முதலமைச்சர் கூட விட்டுருங்க, கட்சி தலைவராக ஸ்டாலின் உங்களை எப்படி மதிக்கிறார்? பேச்சாளர்களை தேர்வு செய்கிறது தான் உன் வேலை, வேட்பாளர்களை தேர்வு செய்தே என் பையன் பார்த்துப்பான் அப்படின்றது தான் நிலைமை. அங்கே பேச்சாளர்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த பேச்சாளர்களை தேர்வு செய்வது மட்டும்தான் கனிமொழியோட வேலை. இதை சிறப்பாக செய்திருக்கிறார் கனிமொழி பாராளுமன்றத்தில் சிறப்பாக பேசுவார், சிறப்பாக உரையாற்றுவார் இப்படின்னு புகழ்ந்துட்டு போகிறார். அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாராளுமன்றத்தில் பேசு, இங்கே பேச்சாளர்களை தேர்வு பண்ணு, அதோடு நிறுத்திக்க. இந்த கட்சிக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வது அப்படின்றது வந்து அது வந்து என்னுடைய மகன்தான் தகுதி வாய்ந்தவன், நீ உனக்கு தகுதி கிடையாது என்பதனே அவர் சொல்லியிருக்கிறார் மறைமுகமாக. இந்த கனிமொழி அவர்களுடைய அறச்சீற்றம் இருக்கு இல்லையா, விஜய்க்கு எதிரான அறச்சீற்றத்தை, அவருக்கு எதிராக நடந்துள்ள அநீதிகளுக்கு எதிராக இவர் அதை காண்பிப்பாரா? ஸ்டாலினிடம் காண்பிப்பாரா? கனிமொழியை ஒதுக்க வேண்டும் என்று கட்சியினரிடமெல்லாம் சொல்லி வருகின்ற துர்கா ஸ்டாலினிடம் காண்பிப்பாரா? இவர் தூத்துக்குடியில் இல்லாத பொழுது வேண்டுமென்றே 2 முறை, ஒரு முறைக்கு 2 முறை சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு வந்த உதவாநிதியிடம் காண்பிப்பாரா? சரி, இப்போது உதயநிதிக்கு வந்துட்டீங்க நீங்களே. விஜய் பதில் சொல்ல மாட்டார்ன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி அடித்து விடுறீங்க. நான் இருமாப்புடன் சொல்கிறேன், 234 தொகுதியில் நீங்கள் இல்லை 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவீர்கள் என்று இருமாப்புடன் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அதே இருமாப்பு, அதே அறச்சீற்றம் ஏன் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிக்கு வந்து வரமாட்டேங்குது? அதான் கேள்வி. சரி, முக்கியமாக எவ்வளோ பேர் ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரியாக்ஷன் வந்து ஏன் நான் முக்கியமாக பார்க்குறேன்னா, விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மாநாட்டில் பேசினது பார்த்தீங்களா, இன்னும் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மாதிரி அதை தட்டி கழிக்கிற மாதிரியே பேசிட்டு நான் என்ன சொல்கிறேன், யாருங்க அந்த ஐடியா கொடுக்குறது? என்னது, ஒரு கிணக்கு இருக்க மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு ஆன்லைனில் ஒரு பதில், ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு 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 அடிப்படை கூட இருக்காது. 1/2 மணி நேரம் பேசணுமா ஒரு கேள்வி கேட்டால்? இல்லை, ஏன் நீ கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லு. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறுக்குத்தனமாக ஒரு பதில் சொல்லிட்டு போகிறேன். பயஸ்டாக இல்லாமல் நீங்கள் நியாயமாக என்ன கமெண்ட் கருத்து வேணால் சொல்லுங்கள், இல்லை குறைய சொல்லுங்கள். அதுதாங்க, நீங்கள் வந்து தனி மனித நீங்கள் தனி மனித தாக்குதலை அவர்கள் தான் செய்கிறார்கள். தனி மனித தாக்குதலை அவர்கள் செய்கிறார்கள், நாம் வந்து எதிர்வினை தான் ஆற்றுகிறோம். அப்போ நம்மளுடைய கேள்வி இங்கே என்னென்னா, நீ ஒரு அமைச்சர் அல்லது இப்போ நீ துணை முதலமைச்சர், சரியா? உன்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லு நேரடியா. இல்லைங்க, இப்போ விஜயை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. ஆதவ அர்ஜுனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆளுக்கு அறிவு இல்லாமல் பேசிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, சொல்லிட்டாரு. இவருக்கு ரொம்ப அறிவு இருக்காமா? அவர் கேட்கறது கரெக்டு தானேங்க. என்ன இல்லை, மக்கள் தான் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏவாக தேர்வு செய்தார்கள். உன்னை மாதிரி 3 முறை 4 முறை எம்எல்ஏக்களாக தேர்வு செய்தவர்களை ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கலை? நீ எப்படி துணை முதலமைச்சர் ஆனாய்? பிறப்பால் தானே. அதைத்தான் ஆதவ அர்ஜுன் சொல்கிறாரு. பட் ஏதோ கோவமாக இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த ஆளுக்கு அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டாரு. இவங்க எல்லாருமே கோவமாக இருக்காங்க. இந்த உதவாநிதி கோவமாக இருக்காப்புல, ஸ்டாலின் கோவமாக இருக்காப்புல, டிவியில் வரக்கூடிய அந்த டிபேட்டில் வரக்கூடியவர்களும் கோவமாக தான் இருக்காங்க. ஏன் நீங்கள் கோவப்படணும்? பிறப்பால் மட்டுமே ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா சொல்லிட்டு போங்க. பிறப்பால் மட்டுமே முதலமைச்சர் ஆகவில்லை, ஸ்டாலின் 50 ஆண்டு காலம் உழைப்பை போட்டிருக்கிறார், அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆனார். அவரை கடைசி வரையில் அவர் தந்தை கட்சித் தலைவர் பதவிக்கு கருதவில்லை என்றாலும் கூட, தான் சுயநினைவுடன் இருந்த வரையில் கருணாநிதி ஸ்டாலினை தலைவராக்க முன்வரவில்லை என்றாலும் கூட, கருணாநிதி சுயநினைவை இழந்த பின்னர் கட்சியாக முடிவு செய்து நாங்கள் ஸ்டாலினை கொண்டு வந்து தலைவராக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இங்கே உதவாநிதி துணை முதலமைச்சர் ஆனது எப்படின்றதான் கேள்வி.
ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதவ அர்ஜுனாவும் சேர்ந்து உழைத்திருக்கிறார். அதை திமுக மறுக்கலையே. இங்கே கேள்வி 2026 யார் நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் முன்மொழிய போகிறீர்கள், வேட்பாளராக முன்மொழிய போகிறீர்கள் என்பது தான். அது பிறப்பால் மட்டுமே அந்த தகுதி இருக்கும் என்றால் அது ஏற்கக்கூடாது என்று ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். நியாயம் தானே? ஸோ அந்த மேடையில் அவர் பேசுனது எல்லாமே சென்சிபிளான ஒரு ஸ்பீச்சாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேடையில் பேசின நிறைய விஷயங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்றது வேற விஷயம். நான் அதுக்கு அடுத்தது வரேன். ஆனால் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் மக்களால் தேர்வு செய்யப்படும். ஆமாம், நீ மக்களால் தேர்வு செய்யப்பட்டதுனால எம்எல்ஏ. 5 முறை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சக்கரபாணி எதுக்கு ஓங்காலில் வந்து விடுறான்? ஏன் விழணும்? அங்கே நீ பிறப்பால் உனக்கு கிடைத்த ப்ரிவிலேஜ் தானே அது. நீ கருணாநிதி பேரன் இல்லைன்னா உன் காலில் வந்து விழுவாரா? அப்போ அது பிறப்பால் கிடைத்த ப்ரிவிலேஜ் தானே. அப்பாவு எதற்காக உன் மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு? அசம்பிளிக்குள்ளே இருக்கையிலேருந்து எழுந்து பாதி எழுந்து ஏன் இப்படி சொல்கிறாரு? அப்போ அது பிறப்பால் கிடைத்த ப்ரிவிலேஜ் தானே. என்ன உன் மகள் என்ன காரைக்கால் அம்மையாரா எழுந்து நின்று வணக்கம் சொல்வதற்கு? அப்போ இங்கே என்ன கேள்வி? பிறப்பால் உங்களுக்கு எல்லாருமே இந்த தகுதி கிடைத்திருக்கிறது. லைன் கட்டி வந்து சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைன் கட்டி வந்து எல்லா சீனியர் அமைச்சர்களும் வந்து வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் சொல்லணும்? அவர் தான் ஃப்யூச்சர். அப்போ ஏன் ஃப்யூச்சர்? எப்படி ஃப்யூச்சர்? இவர் என்ன திராவிட இயக்க போர்வாளா? சரி, இந்த வாரிசு அரசியல் பற்றி பேசி இல்லைங்க, வாரிசு அரசியல் பிரச்சனை இல்லை. பிறப்பால் மட்டுமே ஒரு தகுதி பெறுவது மட்டும்தான் பிரச்சனை. இங்கே வாரிசு அரசியல் பிரச்சனை இல்லை. மோதிலால் நேருவுடைய மகன் ஜவஹர்லால் நேரு, சரியா? ஜவஹர்லால் நேரு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் வந்தது. அந்த அரசியல் அனுபவத்தின் காரணமாக அவர் முன்மொழியப்பட்டார். யாரால்? காந்தியால் முன்மொழியப்பட்டார். சரியா? ஓகே. அடுத்து ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே இந்திரா காந்தி சிறு வயதில் இருக்கும் பொழுதே வானர் சேனா அப்படின்னு வைத்திருந்தார். அந்த வானர் சேனா என்று உருவாக்கி அது வந்து பார்த்திங்கனாக்கா சுதந்திர அந்த போராட்டத்திற்கு உதவியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. பட் தென் அது இட் இஸ் தேர் இன் ஹிஸ்ட்ரி. சரியா? இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களும் வந்து ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி ஆனாங்க. அதுக்கப்புறம் தலைவர் ஆனாங்க. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நேருவுடைய மறைவுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி கேபினெட்டில் அவங்க வந்து அமைச்சராக இருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அமைச்சராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாஸ்திரியோட மரணத்துக்கு பிறகு அவர் முன்மொழியப்பட்டார். அப்போ அவர் முன்மொழியப்பட்ட பொழுது, கட்சியோட மூத்த தலைவர்களால் முன்மொழியப்பட்ட பொழுது அவர் பிரதமராக வந்தார். இவ்வளவும் அவங்க அண்டர்கோ பண்ணாங்க. நம்முடைய கேள்வி, நீ எப்படி துணை முதலமைச்சர் ஆன? சரி, 2019 வரைக்கும் நான் அரசியலுக்குள்ளேயே வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தேன். 2019 அரசியலுக்குள்ளே வரேன். 2021 நான் எம்எல்ஏவாக கூட தேர்வு செய்ய மாட்டேன், நான்லாம் அதுக்கெல்லாம் ஆசையெல்லாம் இல்லைங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் அப்பா முன்னாடி போய் நிற்கிறேன் அறிவாலயத்தில். அப்பா நான் ஆகணும்ப்பா எம்எல்ஏவா, விருப்ப மனு தாக்கல் பண்ணுறேன். விருப்ப மனு தாக்கல் பண்ணும்போது ஒரு நாடகம், கருணாநிதி வந்து ஸ்டாலினை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் போடுவாங்களே, அதே மாதிரி நாடகம். ஸ்டாலின் வந்து என்ன கேட்டிருக்கீங்களா, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு. இதே வீட்டிலே கேட்கலாமே, ஆளில் உட்காந்து கேட்கலாமே. நம்மளுக்கு தெரியாது, ஏன்பா உனக்கு விருப்பமா அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், நமக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணுறது தானே இது. அப்போ நாடகம் தானே இது. படம் எடுத்தால் பெட்டிக்குள்ளே வச்சுப்பாங்க, தேட்டரில் போட்டு காட்டினா தான் 4 பேர் பார்ப்பாங்க. அப்போ நீ படம் காமிக்கிற? இல்லைங்க, சும்மா நான் சொல்கிறேன், நீ படம் தான் காமிக்கிற. ஒத்துக்கிட்டீங்க, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் வேல்யூ டு மை ஆர்குமெண்ட். இப்போ கேள்வி என்னென்னா, அங்கே நின்றுட்டு இந்த பக்கம் துரைமுருகன், இந்த பக்கம் யார் டிஆர் பாலு, இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நீ வந்து என்னப்பா விருப்பம் பண்ணுவா, சரி என்ன செய்வீங்க நீங்கள் தொகுதிக்கு? இல்லை நாடகமாக தெரியலையா? சரி, இப்போ விஜயோட ஸ்பீச் இருக்குல்ல, அது சரியா? இல்லை, நான் என்ன சொல்லி முடிச்சிடுறேன் நான். அப்போது நீ சொல்கிற இல்லையா, நாங்கள் வந்து சேப்பாக்கத்தில் யாரை நிறுத்தியிருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற தான் போகிறான். இதில் என்ன பெரிய, நீ இப்படியே பெரிய சாதனையாளராக நீ வந்துட்ட. 4 டாய்லெட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்த இல்லை, அதுவும் வகையறாக்க இருக்கிற பழக்கம். அது இப்போ அது பெரிய சாதனை. அது சேப்பாக்கத்தில் நான் கேட்குறேன், சேப்பாக்கத்தில் டாய்லெட்லாம் சரியாக இருக்கா இல்லையான்றதை இத்தனை முறை முதலமைச்சராக இருந்தும் இத்தனை முறை இந்த சேப்பாக்கத்தை கான்ஸ்டியூன்சி ரெப்ரசன்ட் பண்ண கருணாநிதி இது எதையுமே செய்யலையா? ஒரு பொது கழிப்பிடத்தை கூட தகுதி வாய்ந்ததாக வைக்கலையா? அதனால தான் நீ போய் எட்டி பார்த்தியா?
சரியாக இருக்கிறதான்னு. அப்போ ஒரு பொது கழிப்பிடத்தை கூட சரியாக வைக்க முடியாத அளவிற்கு இருந்தவர் தான் இன்றைக்கு இந்த மாநிலத்தோடைய 4 முறை முதலமைச்சராக இருந்தாரா? இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா? இத்தனை முறை அந்த தொகுதியின் பிரதிநிதியாக இருந்தாரா? இந்த கேள்வியெலாம் வருது இல்லை? அப்போ ப்ரிவிலேஜ்ன்றதை தவிர்த்து உனக்கு வேற என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. நீயே சொல்கிறியே. சரி, சித்தாந்த ரீதியில்லாத உனக்கு தகுதி இருக்கிறதான்னா 2021 நீ சொல்கிற ஒரு பேட்டியில், நான் ஈவராகவே இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. தெரியுமா? விஜய் இப்போ தான் படிக்கிறார். அவர் என்ன எம்எல்ஏவா? இல்லை சொல்கிறேன். அவர் என்ன எம்எல்ஏவா? முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்கலாங்க. ஏங்க ஒரு வருஷத்துல ஸ்டாலின் எல்லாம் முதல்வர் ஆகும்போது விஜய் அப்போ 1 இயர்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு முதல்வர் ஆயிடுவாரு இல்லையா? ஸ்டாலின் எல்லாம் முதலமைச்சர் ஆகும் பொழுது விஜய் என்ன ஜிபி முத்து, கூல் சுரேஷ் இவங்க கூட ஆசைப்படலாம். என்ன தப்பு இருக்கு? ஜிபி முத்து, கூல் சுரேஷ் எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறீங்க. ஸ்டாலினோட ஒப்பிடும்பொழுது இவங்க எல்லாரும் ஒரே தட்டில் தான். சரி, இப்போ விஜயுடைய ஸ்பீச் பற்றி சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாகவோ ரொம்ப ஈஸியாக ஒரு கரெக்டாக எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற ஸ்பீச்சானு தெரியல. விஜய் ஃபேன்ஸ்க்கு அவர் எது பேசினாலும் பிடிக்கும். பட் இட் வாஸ் அ வெரி பிளாஸ்டிக் ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அம்பேத்கருடைய புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க மேடையில். இதுவே நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். நான் ட்விட்டரில் இதை கேள்வியாக கேட்டிருந்தேன். ஒரு வீடியோவும் கூட நான் தன்னிச்சையாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருந்தேன். திரும்பியும் பேசுகிறேன், மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான். வேங்கை வயலில் இது நடந்திருக்குன்றதே 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது. ஏன் விஜய் வேங்கை வயலுக்கு போயிருக்கலாமே? ஸ்டாலினை பார்த்து கேட்கக்கூடிய அதே கேள்வியைத்தான் நான் இங்கே விஜயை பார்த்தும் கேட்குறேன். வேங்கை வயலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களோட அமர்ந்து அந்த தண்ணி கொடுங்க, நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு குடிக்க வேண்டியதானே? நீ ஏன் உங்களால் முடியல? நீங்களே எடுத்துகிட்டு போங்கப்பா, ஒரு வாட்டர் கேன் நீங்களே எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட்டு எப்படி நாடகம் தான் ஆட போகிறீங்க? எல்லாருமே ஆடுறது நாடகம் தான் இங்கே. அப்போ இந்த நாடகத்தையாவது பண்ணியிருக்கலாமே, அடையாளமாவது நீ அதை செய்திருக்கலாமே. ஏன் செய்யவில்லை? ஏன் நீ வேங்கை வயலுக்கு செல்லவில்லை? அதை விட்டுட்டு வேங்கை வயல் விஷயத்தை வெளியே கொண்டு வந்தவர்களை நாங்கள் மேடை ஏற்றி அவர்களை கௌரவிக்கிறோம். சரி, கௌரவிங்க, பொன்னாடை போத்துங்க, பெருமைப்படுத்துங்க, அதெல்லாம் செய்ய வேண்டியது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்கள்ட்ட இப்போ கொண்டு போய் அம்பேத்கர் புக்கை கொடுக்குறீங்க. அம்பேத்கருடைய புத்தகத்தை படித்தால், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதனை படித்தால், சாதி வன்கொடுமைகள் எத்தகையது அப்படின்றதை, என்ன மாதிரியான நடந்திருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ளலாம் என்பது தானே உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு. அப்போது அதை யார்கிட்ட கொடுக்கணும்? நீங்கள் வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்தவர்களிடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். மாறாக நீங்கள் யாரிடம் கொடுக்கிறீர்கள்? அதை வெளிக்கொண்டு வந்தவர்களிடம் கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஏற்கனவே அம்பேத்கருடைய தத்துவங்களை எல்லாம், நீங்கள் சொல்வது போல அம்பேத்கருடைய தத்துவங்கள் எல்லாம் சாதி வன்கொடுமைகளை ஒழித்துவிடும் என்கிற உங்களுடைய பரப்புரை உண்மை என்றால், அம்பேத்கருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டதனால்தானே அவர்கள் அதை வெளிக்கொண்டு வருகிறார்கள். இந்த பிரச்சனையை அவர்களிடமே கொண்டு போய் அம்பேத்கருடைய புத்தகத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது சில்லியான ஒரு மூவ் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் விழிப்புணர்வை யார்கிட்ட ஏற்படுத்தணும்? விழிப்புணர்வு இல்லாதவர்களிடம் ஏற்படுத்தணும். ஜாதிய வன்மத்தில் அலைஞ்சிட்டு இருக்கவங்க கிட்டே ஏற்படுத்தணும். இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, சனாதன சங்கமம் அப்படின்வாங்க. சனாதன சங்கமம் அந்த கூட்டத்துக்கு போய் நீங்கள் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களுடைய கூற்றுப்படியே, இதை நடத்தியவருடைய கூற்றுப்படியே 90% பிராமணர்கள் தான் வந்தார்கள். சரி, இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே அவர்கள் சனாதனத்தை பற்றி புரிந்து கொண்டவர்கள். அவர்களை வைத்துக்கொண்டு நீ சனாதன சங்கமம் நடத்தி என்ன பிரயோஜனம்? நீ நடத்த வேண்டியது என்ன? சனாதனம் என்பது என்ன? உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம், என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். சனாதனம் என்பது என்ன? அது ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதில் ஒரு வாழ்வியல் முறைன்னு வச்சுப்போம். இந்த வாழ்வியல் முறை சில கோட்பாடுகளின் அடிப்படையில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த கோட்பாடுகளை நீ உண்மையிலேயே புரிய வைக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் சனாதனம் குறித்த ஒரு தவறான பரப்புரை இங்கே நடத்தப்படுகிறது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த தவறான பரப்புரையை முறியடிப்பதற்காகத்தான் நீ சனாதன சங்கமம் என்பதனை நீ நடத்துகிறன்னு சொல்கிற அப்படின்னா, அதில் 90% பிராமணர்களை உட்கார வச்சு என்ன பண்ணுவ? எல்லாம் 55 வயசுக்கு மேலே. ஸோ அந்த புக்கு கொடுத்தது பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிறீங்க. சுகர் மாத்திரையை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துட வேண்டியது. ஏங்க இல்லைங்க, வந்து பொழுது போகணும்ல. பசங்க எங்கேயோ அமெரிக்காவில் இருப்பாங்க, அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் ஆயா வேலை பார்க்குறதுக்கு போக வேண்டியது. திரும்பி வந்து இங்கே சும்மா உட்காந்துருக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி போக வேண்டியது. நீங்கள் அங்கே போய் உட்காடுறீங்க. நான் இவங்களை சிறுமைப்படுத்தலை,
இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. நான் சொல்வது கசப்பாக இருக்கும், ஆனால் இதான் உண்மை. சனாதனத்தை எங்கே நீ தூக்கி பிடிக்க வேண்டும்? இப்போ என் குடும்பம் எடுத்துப்போம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சனாதனத்தை நாங்கள் எப்படி தூக்கி பிடிக்கிறோம்? என் குடும்பம் இருக்குது. நாங்கள் ஓராசிரியர் பள்ளி என்கிற திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னுடைய குடும்பம் செய்யுது. சரியா? 50,000 குழந்தைகள் படிக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2700 கிராமங்களில் இந்த ஓராசிரியர் பள்ளி அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய 90% ஆசிரியர்கள் பெண்கள். அதில் பெரும்பான்மையானவர்கள் பிற்பட்ட சமூகமான தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவங்களை எம்பவர் பண்ணுறோம். எந்தெந்த கிராமங்களெல்லாம் கழிவறை வசதி இல்லையோ அங்கெல்லாம் கழிவறை வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம். பல நூறு கழிவறைகளில் இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுதான் சனாதனம், இதுதான் சனாதன சங்கமம் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? சனாதன சங்கமம் அப்படின்ற பேரில் ஒரு 100 பிராமணர்களை உட்கார வச்சு திரும்பி திரும்பி பேசினதையே ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு எதிர்த்தரப்பிலிருந்து ஒட்டுமொத்த பிராமணர்களையும் திட்டு வாங்க வைப்பது சனாதன சங்கமம் கிடையாது. அது காசு பண்ணுறதுக்கான வழி. அதனால தான் அதை காசு தமிழா காசு அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க டி நகர் போயின்னு பார்த்தா டக்குன்னு பள்ளிக்கரணை பக்கம் போயிட்டீங்க. இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறது தான். இது சொல்கிறதுனால சில பேருக்கு மனக்கசப்பு வரலாம். ஆனால் நம்ம என்னென்னா இருக்கிற விஷயத்தை போட்டு உடைப்போம். சரியா? வேறு ஏமாத்து வேறு வழி, இதை வச்சு அவன் காசு பார்க்க நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டால் கேளு, கேட்காட்டி போ, தலைகீழே தான் குதிப்பான் இந்த கோட்டைச்சாமின்னா விழு, அடிபட்டுன்னு வா. எனக்கு என்ன வந்தது? சரி, ஓகே, ரைட். இப்போ சமயம் பார்த்து எல்லா வாட்டியும் எல்லா காணொலிகளிலும் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக ஐ வாண்ட் யுவர் கிறிஸ்ப் ஆன்சர். ஒரு விமர்சனம் பார்த்தேன். போயஸ் கார்டனில் சும்மா மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு பங்களாவில், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகா. அதில் நீங்கள் சொல்லுவீங்களே எப்போவுமே ஒரு வார்த்தை, அதில் ஏர் ட்ராப் ஆகி துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கர் புக்கை ரிலீஸ் பண்ணி அண்ட் இப்போ விஜய் கூட ஒரே மேடையை பகிர்ந்துட்டு திருமா அவர்களின் கோபத்துக்குள்ளாக இருக்கார். ஸோ இவர் இன்றைக்கி எளிய மக்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாரின் கார் நடிகர் கூட பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக யோசிக்க வைக்கிறது இல்லை. சரி, என்னுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எடுத்துப்போம். இவங்க எல்லாம் என்ன கட்ட வண்டியில் இல்லை நடந்து சைக்கிளில் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு தெரிந்த ஒரு தேசிய தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஏர் டிராப் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கு 15 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்க. 3 லட்ச ரூபா வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர 8 லட்ச ரூபா அவருக்கு மாதம் அவர்களுடைய நண்பர்கள், மர்மமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், நலம் விரும்பிகள் என்ற பெயரில் அவங்க பணம் வேறு தராங்க. ஸோ 15 லட்ச ரூபா ப்ளஸ் 8 லட்ச ரூபா 23 லட்ச ரூபா. இத்தனைக்கும் அவர் என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, நான் ஏழை விவசாயி. என்னடா ஏழை விவசாயினா 76 ஏக்கர் இருக்கான் நிலம், அவ்வளோதான் இருக்கான். அதில் ஆனாலும் அவர் ஏழை விவசாயி இப்படி சொல்லிகிட்டு இருக்க தலைவர்கள்லாம் இருக்காங்களே. இதுக்கு 3 வருஷமாக அவர் தலைவராக இருக்கார். 3 வருஷமாக எதுவும் மக்களுக்காக எதுவும் பண்ணதா எனக்கு தெரியல, எந்த சர்வீஸும் பண்ணதா எனக்கு தெரியல. சரியா? இப்படியான தலைவர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க, ஏர் டிராப்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த தலைவர் ஏர் டிராப்ட் தான். அடுத்தது நீங்கள் திமுகவுடைய இன்றைய இளவரசர், பட்டத்து இளவரசர்னு காமிக்கக்கூடிய உதவாநிதி ஏதாவது கஷ்டத்தை பார்த்துருக்காரா? நான் தான் திரும்ப கேட்குறேன். இது மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கேட்குறேன். 1967க்கு அப்புறம் கருணாநிதி குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சுயமாக உழைத்து சம்பாதித்தவர்கள் யாராவது காமிங்க. இல்லைங்க, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏர் டிராப்ட் இல்லையா பயன்படுத்திக்கிட்டார்ல தன்னோட அஜெண்டா. ஏங்க திமுக பயன்படுத்திக்கலையா உதவாநிதி தன்னுடைய அஜெண்டாவுக்காக? அவர் கட்சிங்க அது என்ன, அவர் கட்சின்னா அவர் சொத்தாது, குடும்ப சொத்தாது இல்லையா? அப்புறம் ஓகே, கருணாநிதிக்கு தயாளம்மா குடும்பத்திலிருந்து சீதனமாக வழங்கப்பட்ட சொத்தாது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஸோ அந்த ஆதவர்ஜன் பண்ணால் தப்பு எனக்கு புரியலைங்க. நீங்கள் எல்லாருமே பேசுகிறதே எனக்கு ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பின்னு வச்சு பேசுகிறீங்க? சீமான் எப்படி 20 லட்சம் காரில் செல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டாலின் எப்படி 4 கோடி ரூபாய் காரில் செல்கிறாருன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலின் உழைத்து சம்பாதித்தாரா? ஸ்டாலின் கல்லூரி காலத்துக்கு போனாருன்னு தெரியும், கல்லூரி காலம் வரைக்கும் தெரியும். கல்லூரி காலத்தில் என்ன பண்ணாருன்னு தெரியாது. பள்ளி காலம் வரைக்கும் இருக்குது ஸ்டாலினுடைய வரலாறுன்னு திமுகவோட வெப்சைட் போனீங்கன்னா பள்ளி காலம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் கல்லூரி காலத்தில் என்ன பண்ணாருன்னு எழுத முடியாது போல இருக்குது, அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் விட்டுருங்க. சரி, கல்லூரி காலத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் எங்கேயாவது வேலைக்கு போனாரா?
உழைச்சி சம்பாதிச்சாரா? எப்படி அவருக்கு செனட் ஆஃப் ரோடில் எவ்வளோ பெரிய வீடு வந்துச்சு? ஸோ அதனால எப்படி அவருக்கு வேலை தெரியல? அந்த வாதத்தை இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்கள். ரீசனபிளாக நம்ம பேசுவோம், நியாயத்தை பேசுவோம். வேளச்சேரியில் எப்படி வீடு வந்துச்சு, செனட் ஆஃப் ரோடில் எப்படி வீடு வந்துச்சு? இப்போ என்னால் சொல்ல முடியுங்க. கருணாநிதி கோபாலபுரத்துக்கு வீடு எப்படி வாங்கினார் அப்படின்னா, அவர் கடைசியாக வசனம் எழுதிய 1950களில் வசனம் எழுதிய ஒரு படத்தில் வந்த சன்மானத்தை வைத்து அவர் வாங்கினார். சரபேச ஐயர் அவர்கிட்ட தான் அந்த வீடை வாங்கினார். சரபேச ஐயருக்கு முழு பணத்தை தரல, அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. அது கருணாநிதி தனம், கருணாநிதிக்கே உகந்த ஒரு புத்தி, அதை விட்டுருங்க. ஆனால் வாங்கினார், வசனம் எழுதினார், சம்பாதித்தார், வாங்கினார். ஸ்டாலின் எங்கே சம்பாதித்தார்? எப்படி அவருக்கு செனட் ஆஃப் ரோடில் வீடு வந்துச்சு? யாராவது கேட்டிருக்கோமா? செனட் ஆஃப் ரோடுன்ற சாதாரணமான விஷயமா அது? எப்படிங்க வீடு வந்துச்சு? எம்எல்ஏ சம்பாதிச்சில் வாங்க முடியுமா? பல கோடி ரூபாய் வீடுங்க அது. ஒரு எம்எல்ஏ சம்பாதித்தில் ஒருத்தர் வாங்க முடியுமா? அதை வேளச்சேரியில் வீடு எப்படி வந்துச்சு? வாங்க முடியுமா உங்களால்? 4 கோடி ரூபாய் கார் அவருடைய மகளுடைய பேரில், அந்த நிறுவனத்தின் பேரில் அந்த கார் வாங்கப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது 2017 ஒரு நிறுவனம் துவங்கி நீங்கள் 4 கோடி ரூபாய் கார் வாங்க முடியுமா 2021? யாராவது கேட்டிருக்கீங்களா இந்த கேள்வியை? எல்லாரை பார்த்தும் கேட்போம் கேள்வியை. சரி, ஒரு கற்கள் அங்கே, ஒரு கல் அங்கே. ஏன் ஆதவ அர்ஜுனை பார்த்து மட்டும் அந்த கேள்வி கேட்குறீங்க? ஆதவ அர்ஜுனுடைய குடும்பம் தொழில் நிறுவனத்தில் இருக்குது. அது லாட்ரியோ வாட் எவர் இட் இஸ், தொழில் பண்ணுறாங்கல்ல. இவங்க என்ன தொழில் பண்ணியிருக்காங்க? 67க்கு அப்புறம் கருணாநிதி குடும்பம் என்ன தொழில் செய்திருக்கிறது? சன் டிவின்னு ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் நீங்கள், அதுவும் திமுகவுடைய பணத்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது தான், சரியா? அதுக்கப்புறம் இவங்களோட அதிகாரத்தை வைத்து மிரட்டி இவர்கள் சாதித்து கொண்டது பல, சரியா? அந்த ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுருங்க. மற்றபடி கருணாநிதி குடும்பம் இந்த தொழிலை தன்னுடைய சுய உழைப்பினால், தமிழரசாக இருக்கட்டும், செல்வியாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் என்ன தொழில் செய்தார்கள்? எப்படி இவர்களுடைய குடும்பம் நூற்றுக்கணக்கான கோடி, இதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடி ஒருவரும். இப்போ செல்வி வீடு எடுத்திங்கன்னா, கோட்டூர்புரத்தில் செல்வி வீடு மட்டுமே 150 கோடி. எங்கேருந்து வந்தது உனக்கு இவ்வளோ பணம்? என்ன தொழில் பண்ணீங்க நீங்கள்? ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆதவ அர்ஜுன் மேலே போய் நிற்கிறீங்க. விஜய் நீங்கள் 1000 சொன்னாலும் இன்றைக்கி 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் பெருமானமாக அவர் இருக்கார் அப்படின்னா, விஜய் வந்து இன்றைக்கி வந்து அந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னா, அது அவருடைய திறமை இல்லை, நீங்கள் மறுக்க முடியுமா? என்னதான் எஸ்ஐ சந்திரசேகர் வந்து ஆரம்ப காலங்களில் அவருடைய படத்துக்கெல்லாம் வந்து ஒரு பேக்கப் கொடுத்துருந்தாலும் அவருக்குன்னு திறமையெல்லாம் வந்திருக்க முடியுமா? இல்லை, நீங்கள் மறுக்க முடியுமா? ஏதோ ஒரு திறமை இருக்கிறதுனால தான் அவர் ஒரு ஸ்டாராக எல்லோரும் கொண்டாடுறாங்க. எத்தனையோ பேர் வரலையா? அவங்களாலலாம் ஜொலிக்க முடிந்ததா? இல்லைல்ல. இவர் ஒரு ஸ்டாராக அன்றைக்கி நிற்கிறாருன்னா அவருடைய திறமையும் ஒரு காரணம் தான், அவருடைய உழைப்பும் இருக்குல்ல அதில். இல்லை, நீங்கள் மறுக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அவர் வந்து பணத்தினால் மட்டும்? ஆமாங்க, அவருடைய சொந்த உழைப்புங்க. உன்ன மாதிரி ஊரை கொள்ளையடிச்சு உலையில் போட்டு வரலையே இருந்தால். அதையும் உழைச்சிருக்கான், அவன் படத்தில் நடிச்சிருக்கான், அவன் பணம் சம்பாதிச்சிருக்கான். அந்த பணத்தை எனக்கு இதுக்கு மேலே இந்த படத்தில் நடிக்க விருப்பம் இல்லை, நான் பொது வாழ்க்கைக்கு வரேன்ட்டு வரான். நீ யார் அது கேள்வி கேட்குறதுக்கு? திடீரென்று குதித்து விட்ட. நீ எங்கேருந்து வந்த? நீ திடீரென்று குதித்து வந்தா? சரி, ஓகே. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதாவது வந்துச்சுன்னா அடுத்த நகர்வுக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம், மீண்டும் வந்து விவாதிப்போம். மிக்க நன்றி.